கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, இந்த வாரத்திலே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்தீர். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த 40 நாள் தியானத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 1121வது பாடல், எந்தன் கண்மலை ஆனவரை என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடுவோம். எல்லாரும் சத்தமாக வாய்களை திறந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, நிறைந்தவரே
பாடிடுவே அமே உயிருள் நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவோம். அழகாக பாடலை பாடணும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலிருந்து எழும்பட்டும். ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் முன்னோரை வழிநடத்தின ஆண்டவர் இன்று நம்மையும் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று யோசுவா இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த தவ காலத்தில் நம் பல்வேறு பொருத்தனைகளோடு ஜபங்களோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை துதிப்போம். அவர் நல்லவர், வல்லவர், அற்புதம் செய்கிறவர், கண்ணின்மணியைப் போல நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணினவரே, எங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் மேல் தயை புரிந்தனவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே குமாரனாகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் அரசு பொது தேர்வு எழுதுகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற ஏனைய பிள்ளைகள் இந்த அரசு பொது தேர்வை நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறும்படியாய் ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நுழையும்படியாக தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளையும் நம் மனதில் வைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த குறிப்புக்காக சுருக்கமாக ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
தேர்வு எழுதப் போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தப் போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து திருச்சபை குடும்பத்தாருக்காக இந்த காலை வேளையில் ஜெபித்து வருகிறோம். பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காய், இந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக, இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிப்போம். திரு அருண்குமார், திரு அருண் சைமன் நின்சல் அவர்களுக்காக ஜெபிப்போம். பெரில் பாஸ்கர் அவர்களுக்காக, ரத்தனகுமார் பாஸ்கர் அவர்களுக்காக, கிரேஸ் மேபிள் ஷெரினா ரத்தனகுமார் அவர்களுக்காக ஜெபிப்போம். அருண்குமார், அருண் சைமன் நின்சல், பெரில் பாஸ்கர், ரத்தனகுமார் பாஸ்கர், கிரேஸ் மேபிள் ஷெரினா ரத்தனகுமார், 5 குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 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 ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அத்தியாயம் வசனங்கள் 40, 52. லூக்கா 2 வசனம் 40, 52 எடுத்தவர்கள் படிப்போம். ரெண்டு வசனம் வாசிங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது 40 நாள் காலை தியானத்தில் 4ஆம் நாளிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வருஷம் தான் நாங்கள் இந்த காலை டிவோஷனுக்கு வரோம் அப்படின்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்த முடியுமா? இந்த வருஷத்துலேருந்து தான் நான் வர கொஞ்சம் உயர்த்தின. நான் கீழே உட்காந்துக்கிறேன், உங்களுக்கு தெரியல. ரைட்டு. 1 2 3 பேர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்க, அழைத்து வாருங்க. பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் இன்றைக்கு சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மொழி என்பது நம்முடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சர்வதேச தாய்மொழி தினத்தை யுனெஸ்கோ அமைப்பு பிப்ரவரி 21 அறிவிப்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. 1952ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு போராட்டம் நடந்தது. அது என்ன போராட்டம்னு சொன்னால், வங்க மொழியை தங்களது தாய்மொழியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதில் எதிர்பாராத விதமாக 4 மாணவர்கள் உயிரிழந்தார்கள். அதனை தொடர்ந்து வங்கதேச அரசு, பாகிஸ்தான் அரசு யுனெஸ்கோ அமைப்பை தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக கிட்டத்தட்ட 30 அமர்வுகளுக்கு பிறகு 1990ஆம் வருடம் யுனெஸ்கோ அமைப்பு என்பது
பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கிறது. அன்பானவர்களே, முன்னாடியெல்லாம் நம்ம தாய்மொழியை சேர்த்து பிறமொழியை படித்தோம். ஆனால் இப்போ பிறமொழியோடு கூட தாய்மொழியை படிக்கிற ஒரு அவலநிலை ஆகினாலே நாம் பிறந்த தாய் மண்ணையும் தாய் மொழியையும் வளர்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் ஞானம், த விஸ்டம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. நம்மள எத்தனையோ பேருக்கு நம்ம அர்த்தம் தெரியாமல் கிரேக்க மொழியில் பேர் வச்சுருக்கிறோம். யாராவது சோஃபியா அப்படின்னு இருக்கிறீங்களா? நம்ம சர்ச்சில் சோஃபியான்னு யாரான இருக்கிறாங்களா? ஞானத்திற்கு கிரேக்க வார்த்தை சோஃபியா என்கிற வார்த்தை. எபிரேய வார்த்தை ஹோக்மா, HOKMAH என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு சரியான பொருள் என்னன்னு சொன்னால், வாழ்வை எப்படி வாழ்வது, அதாவது அடிப்படை வழிமுறைகளை தந்து வாழ்வை நமது வெற்றியாக எப்படி செய்வது என்கின்ற அந்த பொருளை தருகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஞானம் என்கின்ற வார்த்தை. திருமறையில் பழைய ஏற்பாட்டில் ஞானத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீதிமொழிகள் புத்தகம், யோபு புத்தகம், பிரசங்கி புத்தகம், சீராக்கிய ஞானம், சாலமோனின் ஞானம். இதில் நான் சொன்ன 2 தள்ளுமடி ஆகமத்தில் இருக்கிறது. சங்கீதங்களில் சில பகுதிகள், அதேமாதிரி யாக்கோபு எழுதின நிருபம், இவைகளை எல்லாம் ஞான நூல்கள் என்று திருமறையில் அவங்க லிஸ்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க. இவைகள் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையானவைகளை சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களாக இருக்கிறபடினால அதை ஞான நூல்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தை லூக்கா 2ஆம் அத்தியாயம் 40-52 பகுதிகளில் அவருடைய சிறு வயது ஞானத்தை லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார். இயேசுவின் ஞானம் இந்த ஒரு டாபிக்குள்ளே போகும்போது தான் நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஞானம் எப்படி அவருடைய பணியில் வெளிப்பட்டது. அவரை சிலர் அடையாளப்படுத்தும் போது ஒரு ஞானவானாக பார்த்தாங்க. சிலர் அவரை தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாங்க. சிலர் அவரை போதகர் என்று ரபி என்று அழைத்தார்கள். சிலர் அவரை ஒரு டீச்சராக பார்த்தாங்க, ஆசிரியராக பார்த்தாங்க. இதெல்லாம் அவருடைய திருப்பணியில் அவரிடந்து வெளிப்பட்ட ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஏன், ஏசாமி பிறக்கும்போதே குழந்தையாக இருக்கும்போது கீழ்த்திசை ஞானிகள் என்ன பண்ணாங்க, அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதுகிறார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார். 40ஆம் வசனமும் 52ஆம் வசனம் லூக்கா 2ல் ஞானத்தினாலே உடல் வளர்ச்சி மிகுந்து அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் செயல்படுதுன்னா அவங்க கடவுளுக்கு முன்னாடியும் சக மனிதர்களுக்கு முன்னாடியும் ஞானமாய் நடந்து கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லாரும் நம்ம வீட்டில் இருப்போம். ஆனால் அம்மா வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் கிச்சனில் இருப்பாங்க. சும்மா நம்ம நைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அங்கே என்ன உருளைங்க, பாத்திரம் உருளும். அப்போவே நம்ம ஞானமாக நடந்துக்கணும். இல்லை அங்கே உருள்ற பாத்திரம் தப்பி தவறி இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஞானம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, கொலோசியர் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில், கிறிஸ்துவில் ஞானம் அறிவு என்பவைகளின் சகல பொக்கிஷங்களும் மறைந்திருக்கிறது. நான் இந்த 40 நாள் தியானத்துக்குரிய தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக குணநலன்கள் அப்படின்னு, சரி இதை எப்படி நம்ம கிராஸோட ரிலேட் பண்ணுறது, சிலுவையோடு எப்படி ரிலேட் பண்ண முடியும்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதில் இந்த பகுதிக்குள்ளே போகும்பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த தலைப்பு கிறிஸ்துவின் சிலுவையோடு பொருந்தி போகிறது. அதுதான் இன்றைக்கி 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 27 நான் வாசித்தேன். உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றுறது கடவுளுக்கு எப்படி இருக்குதான் ஞானமாக இருக்குது. ஒருவேளை உலகத்தினுடைய பார்வையில் சிலுவை என்பது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு மடமையாக இருந்தாலும் நம்மை ரட்சிக்கிற ரட்சிப்பு அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இயேசுவில் வெளிப்பட்ட ஞானம் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை வரையில் அது தொடர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சில உதாரணங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஞானத்தினுடைய பண்புகள் நிறைய இருந்தது. நான் நேரம் கருதி ஒரு 6 குறிப்பை உங்களோட கூட சொல்கிறேன். முதலாவது, ஞானம் என்பது கற்றலில் கேட்டலில் அது முடிவு பெறுகிறது. அதாவது லிசனிங் அண்ட் கொஸ்டனிங். அதாவது ஏன் அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு யார் சொன்னதுங்க?
எதையுமே என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். இல்லை, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறது. நம்ம எதை கற்றுக்கினாலும் அதில் ஒரு கொஸ்டின் பண்ணணும். இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதை இன்னும் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்க முடியும். அதில் இருக்கிற நற்காரியங்களை கற்றுக்க முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஏசாமி 12 வயசில் தேவாலயத்தில் இருக்கிற வேதப்பாரலோட தர்க்கம் பண்ணி இருக்கிறாரு. அவர் லூக்கா அழகாக முதல்ல அவங்க சொன்னதை அவர் கேட்டறிந்தார், பிறகு அதிலிருந்து அவர் கேள்வி எழுப்பினார் அப்படின்னு லூக்கா எழுதுகிறார். அப்போது ஞானத்தினுடைய வெளிப்பாடு முதலாவது நம்ம அதை கேட்கணும், அப்சர்வ் பண்ணணும், லிசன் பண்ணணும். அதுக்கு பிறகு அதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பணும். ஸோ இந்த 40 நாள் தியானம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம நடத்துமானா அது கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்ற முதுமொழியை நம்ம கேட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் 12 வயதிலிருந்தே அத்தகைய பண்பு மிகுந்தவராக இருந்தார். ரெண்டாவது, இயேசு ஆண்டவருடைய வெளிப்பட்ட ஞானம் ஒரு கிரியேட்டிவிட்டி, அவருடைய படைப்பாற்றலை பறைசாற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. ஊமைகளை ஆண்டவர் பேசினார். இந்த மனம் திருந்திய மைந்தன், அதேமாரி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை பற்றி ஆண்டவர், இது ஒரு பயங்கரமான கிரியேட்டிவிட்டி. அதிலிருந்து தான் சொல்ல விரும்புகிற கருத்தை மக்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கு பரம தகப்பன் நம்ம எப்படி அவரை விட்டு விலகி போனாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிற மனம் மிகுந்தவராக இருக்கிறார், அன்பு மிகுந்தவராக இருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையை அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி வெளிப்படுத்துகிறதை நாம் திருமறையில் பார்க்கலாம். அடுத்து வாதிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்கியூமெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுக்குள்ளே நிறைய ஞானம் இருந்ததுனால அவர் அதை பொதுவெளியிலே நிறைய இடங்களில் தர்க்கம் பண்ணுறார். அதாவது தங்களுடைய சிந்தனை கொள்கையை பிறர் ஏற்க வேண்டும், பிறருடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறவங்க தர்க்கம் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி ஆர்கியூ பண்ணும்பொழுது அதிலிருந்து நிறைய கருத்துக்களை அவர்களால் உள்வாங்க முடியும். ஏசாமி கூட பாருங்கள், நிறைய இடங்களில் தர்க்கம் பண்ணுறாரு. ஏறது பரிசேர் பல முறை அவர்கிட்ட வாதிடுறாங்க. அவங்கக்கிட்ட ஆண்டவர் தர்க்கம் பண்ணார். மார்க் 12ஆம் அதிகாரம் 28 வேத பாரகர் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருக்கிறதை கண்டார் அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பேசுகிற எல்லாரும் விட ஏசாமி அவங்களுக்கு சரியான பதிலை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு 22ஆம் அத்தியாயத்தில் சீசருக்கு வரி செலுத்துறது, உயிர்த்தெழுதல் பற்றிய ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வருது. மத்தேயு 22:46 அவர் திறம்பட வாதிடுவதை கண்ட எவரும் ஒரு வார்த்தை கூட மறுமொழி கூற இயலவில்லை. ஞானம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அதனால் யாருமே அவர்கிட்ட எதுவும் கேட்க துணியில் அப்படின்னு மத்தேயு 22:46 மத்தேயு ஆசிரியர் எழுதுகிறார். ஏன்னா நம்ம எது சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயேசுவில் வெளிப்பட்ட அந்த தர்க்கம் பண்ணுகிற வாதம், ஆர்கியூமெண்ட் அவருடைய ஞானத்தில் வெளிப்பட்டது. அடுத்து ஊகம் செய்தல், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த ஒரு வியக்க வைக்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னால், சொல்கிறாங்கல்ல, மைண்ட் வாய்ஸ் ஒருத்தருக்கு தெரியுமா? இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் ஏசாமிக்கு தெரிஞ்சது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஒரு முடக்குவாதமுற்ற மனிதரை ஆண்டவர் குணப்படுத்துகிறாரு. அப்படி குணப்படுத்தின உடனே சொல்கிறார், மகனே துணிவோடு இரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை கேட்ட வேத பாரகர் பக்கத்தில் இருந்து மைண்டில் அவங்க திங்க் பண்ணாங்களாம், இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்வார், அவங்க சிந்தனைகளை அறிந்து அவர்களுக்கு தக்க பதில் கொடுத்தார். யோசிச்சு பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரிஞ்சுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் இல்லை? நம்மளை பற்றி அவங்க என்னெல்லாம் பக்கத்தில் தான் உட்காந்துப்பாங்க, ஆனால் இவன் இருக்கிறான் பாரு, இவன் இருக்கிறான் பாருன்னு எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஞானம் இருந்தது, ஊகம் செய்தல், வியக்கின்ற ஒரு ஞானம் இருந்தது. அடுத்து ப்ராப்ளம் சால்விங் சொல்கிறாங்க, சிக்கலை தீர்க்கிற ஞானம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. பல சிக்கலை நுட்பமான அறிவோடு இயேசு கிறிஸ்து தீர்த்தார்னு சொல்கிறாங்க. உதாரணமாக யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டாந்து ஆண்டவர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒருவர் பாலியல் குற்றத்தில் கையங்கலமாக பிடிப்பட்டால் கல்லில் அடித்து கொல்லணும். அவங்கெல்லாம் கல்லோட ரெடியாக இருக்கிறாங்க.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ரைட் நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களில் பாவமில்லாதவர் முதலில் பெண்ணின் மீது கல்லை ஏறி. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுற ஒரு ஞானம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வெளிப்பட்டு எல்லாருமே திகைக்க வைத்த ஒரு ஞானம். அன்பானவர்கள், அப்படி தான் நாம் கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அதை நம்ம தீர்க்கிற அந்த சொல்யூஷன் ஆண்டவருடைய பாதத்தில் போகணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. அதுதான் இயேசு என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாருன்னா, அவரை பின்பற்றி கற்றுக்கொள்ளுவதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் சைலன்ஸாக இருந்தார். இதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். சில நேரம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பா அவர் ஒன்றும் பேச மாட்டார்ப்பா, அவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த மௌனம் சில நேரங்களில் ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நிறை குடம் ததும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அதே யோவான் 8ஆம் அத்தியாயத்தில் இந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பெண் இவங்க கேட்குறாங்க. முதல்ல ஆண்டவர் பதில் சொல்லலை அப்படின்னு யோவான் எழுதுகிறார். பல முறை அவர்கள் வருந்தி கேட்டபடினால அதுக்கு பிறகு அவர் பதில் தரையில் எழுதி கொண்டிருந்தார் என்று சொல்லி யோவான் எழுதுவார். அப்போது சில நேரங்களில் நம்முடைய ஞானம் ஞானமாக நடந்துக்கணும்னா சில விஷயங்களை நம்ம மௌனமாக இருக்கணும். இல்லை, நான் வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களில் அப்படி நடந்துக்கிறோம், சடனாக ஏதாவது பேசுடுவோம், ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு சொல்லி தெரியாமே பேசிடுறோம். ஆக சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி காப்பது ஒரு ஞானம். அதே போல் பிலாத்து முன்னாடி ஆண்டவர் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மிகப்பெரிய ஒரு விசாரணை. இவர் பதில் சொல்லி அதிலிருந்து அவரால் மீண்டு வர முடியும். ஆனால் பிலாத்துக்கிட்டே அவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சில நேரம் ஆண்டவர் மௌனத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் பல்வேறு பரிமாணங்களில் ஞானம் வெளிப்பட்டது. அப்போது நாம் இன்றைக்கி கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் பைபிள் நமக்கு சொல்கிறது என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினா, கடவுளுக்கு பயப்படுதலிருந்து தான் அந்த ஞானம் நம்மிலே தொடங்குகிறது. இயேசுவை பின்பற்றி அவருடைய குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள விழைந்திருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்தில் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து அதை தொடங்குவோம். இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுதுன்னா, அறிவு, நுண்ணறிவு, இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு. நேற்று ஒரு செய்தி நான் வாசித்தேன். அதாவது நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறோமோ, எத்தனை பேர் அந்த நியூஸ் வாசிச்சிங்கன்னு தெரில, அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புரிதலாக இருக்கிறது. ஆனால் அது எங்கே போய் முடியும்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி நேற்று ட்ரம்ப் ஒன்று சொன்னார், ஏலியன்ஸுகளை பற்றிய நிறைய விஷயங்களை நான் என்ன பண்ண போகிறேன், வெளியிட போகிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசுவே கடவுளுடைய ஞானமாக இருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு துணை நிற்கும் ஞானத்தை கடவுளிடத்திலிருந்து நாம் கேட்போம். நம் நடுவிலே வாழுகின்ற, நம் மத்தியிலே உள்ளத்திலே வசிக்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை என்ன என்பதை நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். அவருடைய ஞானத்தை நம்முடைய ஜெபங்களினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஞானத்தினால் நிறைந்து வழிநடத்தப்பட கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி திருப்பந்திக்காக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த தூய திருப்பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டவரில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் திருவள்ளம் பற்றினார். அந்தபடி அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, நம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்ததில் இருக்கிறோம், திரும்ப வர காத்திருக்கு. கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திர மாயமில்லை மறித்தவர நினைச்சி, மந்திர மாயமில்லை மறித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர சடங்கும் அல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. தந்திரமாக தெய்வ அருள் பெறும் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் மருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டவருடைய திருவுடலை திருரத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். இந்த நாளின் காணிக்கை சேகரிக்கப்படும். வெளியில் உங்களுக்கு தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் டீ காஃபி போட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து பருகி செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. எம்